ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்ரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி புதன்கிழமை 3/9/2025 தனலட்சுமி DL 16க்கான கெஸ்ஸிங் வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் எனக்கு பிடிபட மாட்டேங்குது, டெய்லி சீபோர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் சீபோர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு டெய்லி சீபோர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இன்றைக்கி புதன்கிழமைக்கு பார்க்க போகிறோம். அதனால் நம்ம எப்போதும் போல் புதன்கிழமை டு புதன்கிழமை ரிசல்ட்டு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது எல்லாமே புதன்கிழமை வந்த ரிசல்ட்டு, புதன் டு புதன்கிழமை ரிசல்ட்டு. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் புதன்கிழமை 184 ரிசல்ட்டு, ஃபுல் போலில் வந்து 636 184 ரிசல்ட்டு. அதுக்கு முந்தின புதன்கிழமை பார்த்தீங்கன்னா 976, அதுக்கு முந்தின புதன்கிழமை பார்த்தீங்கன்னா 900, அதுக்கு முந்தின 9 கிழமை 735 சொல்லிட்டு இப்படி எல்லாமே புதன்கிழமை டு புதன்கிழமை ரிசல்ட்டு அந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். நம்ம ஃபுல் ப்ரைஸ் ரிசல்ட்டை கொண்டு வந்திருக்கோம். லாஸ்ட்டில் இருக்க 3 டிஜிட் தான் நம்மளுடைய ABC போர்டு. இந்த ட்ராவுடைய எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 65D நம்ம வந்து 2002ன்னு சொல்லிட்டு 2 டைம் ஒன்ஸ் வந்து நம்ம வந்து மாற்றி நம்ம வந்து கூட்டும்போது நம்மளுக்கான சீபோர்ட் நம்பர் கிடைக்கிது. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இங்கே நான் வந்து இந்த 280லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் போர்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 385. இதில் நம்மளுக்கு தேவை 65ங்கிறதுனால நம்மளுக்கு இந்த 38 தேவை. இதோட நம்ம 02 இதை இப்போ கூட்டிடலாம். 0வோட 2 கூட்டினோம்னா நம்ம வந்து இதுக்கு மைனஸ் நண்பா. ஏன்னா இந்த மெத்தட் படி நம்ம வந்து இங்கே ப்ளஸ் அண்ட் மைனஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ட்ரா வந்து நம்மளுக்கு மைனஸ் 2 டைம் மைனஸு 2 டைம் ப்ளஸ்ஸு அதே ஃபார்மெட்டில் தான் வரும். ஏன்னா இந்த மெத்தட் வந்து நம்ம போன வாரம் பார்த்தா அதே மெத்தட் தான் இந்த வாரம் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஃபுல்லாகவே நம்மளுக்கு மைனஸ் ஃபார்மெட்டு. இப்போ இதை மைனஸ் பண்ணிடலாம். 0வோட 3 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு 3 தான் வரும். ஏன்னா 0வோட கூட்டுற எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு நம்பரும் வந்து நம்மளுக்கு வந்து அதே நம்பர் தான் காட்டும், கூட்டினாலும் கழிச்சாலும். அதனால் 3. இங்கே 8ல் 2 போயிடுச்சுன்னா இங்கே நம்மளுக்கு 6. அப்போ 3 அல்லது 6 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்ராக்கான சீபோர்ட் அல்லது ஆல். 3 அல்லது 6. இப்போ இந்த 280க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 376. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6. அப்போ சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு வந்து ஏசி கிடச்சிருக்கு நண்பா. ஏன்னா இங்கே 3 நம்மளுக்கு ஹிட் ஆகிருக்கு. அப்போது A அண்டு C ஏசி ஃபார்மெட்டில் இந்த இடம் நம்மளுக்கு ஹிட் ஆகிருக்கு. இப்போ அடுத்த ட்ரா பார்ப்போம். சேம் ஃபார்மெட் தான் 376. ஃபுல் போலில் வந்து 277 376. நம்மளுக்கு தேவை இங்கே 27 மட்டும்தான். இதோட நம்ம 02 0வில் 2 போச்சுன்னா 2 தான் வரும். இங்கே 7ல் 2 போச்சுன்னா 5. 25 நம்மளுக்கு இந்த 376க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்ட் அல்லது ஆல். 2 அல்லது 5. இப்போ இந்த 376க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 735. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5. அப்போ சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு C மட்டும். இப்போ 2 ட்ரா பார்த்துட்டோம். 2 ட்ராவில் ஒரு ட்ரா ஏசி, ஒரு ட்ரா நம்மளுக்கு சீபோர்டு. இப்போ 02ங்கிற ஃபார்மெட் முடியுது. இப்போ 20 ஃபார்மெட்டை கையில் எடுக்க போகிறோம். இப்போ 735க்கு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக தான் நம்ம கெஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டோம். கெஸ்ஸிங்கில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் புதன்கிழமை டு புதன்கிழமை ரிசல்ட் எடுத்து நம்மளோட இந்த எக்ஸை பயன்படுத்தி பாருங்கள். யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்துக்கு ரிசல்ட்டோ குழப்பிக்காதீங்க. 735 ஃபுல் போர்டு வந்து 248. நம்மளுக்கு தேவை இந்த 24 மட்டும்தான். இதோட 20. இப்போ இதை கழிச்சிடலாம். 2ல் 2 போயிடுச்சுன்னா 0. இங்கே 0வில் 4 போச்சுன்னா 4. அப்போ 0 அல்லது 4 நம்மளுக்கு இந்த 735க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்ட் அல்லது ஆல். 0வா அல்லது 4. இப்போ இந்த 735க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 900. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0. அப்போ சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது PC. இப்போ 3 ட்ரா பார்த்துருக்கோம். 3 ட்ராவிலையுமே நம்மளுக்கு சீபோர்ட் இருக்கும் நண்பா. இப்போ 900க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மெட் தான். இதோட ஃபுல் போர்டு வந்து 807. நம்மளுக்கு தேவை 80. இதோட 20.
இப்போ வந்து 8ல் 2 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு 6, 0ல் 0 போச்சுன்னா 0. அப்போது 6 அல்லது 0 நம்மளுக்கு இந்த 900க்கு அப்புறம் நம்மளுக்கான சி போர்டு அல்லது ஆல். 6 அல்லது 0 நம்மளுக்கு இந்த 900க்கு அப்புறம் கிடச்சிருக்கு சி போர்டு நம்பர். இப்போ இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 976 இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும். இப்போ 4 ட்ரா முடிஞ்சு ஏசி சி போர்டு பிசி சி போர்டுன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இப்போ 976க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மெட் தான். இதோட ஃபுல் போர்டு பார்த்தீங்கன்னா 613. நம்மளுக்கு தேவை 61. இதோட இந்த ட்ரா நம்மளுக்கு வந்து 02ங்கிற ஃபார்மெட், பழையபடியான ஃபார்மெட் 02. இப்போ இதை கழிச்சிடலாம். 0ல் 6 போச்சுன்னா 6, இங்கே 1ல் 2 போச்சுன்னா 1, 6 அல்லது 1 நம்மளுக்கு இந்த 976க்கு அப்புறம் நம்மளுக்கான சி போர்டு அல்லது ஆல். 6 அல்லது 1. இப்போ இந்த 976க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 184. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1. ஆனால் சி போர்டில் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட போர்டுன்னு பார்த்தா இந்த இடம் நம்மளுக்கு முத ஏ போர்டு கிடச்சிருக்கு நண்பா. மாறி இதுதான் நம்ம போன வாரம் கொடுத்த அதே கெஸ்ஸிங் தான். போன வாரம் இதை தான் நம்ம கொடுத்துருந்தோம். இப்போ இந்த ட்ராவுக்கு இதே ஃபார்மெட் தான் கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஒரு பெயர் ஒரு டச்சு, ஒரு பெயர் ஒரு டச்சுன்னு வரணும். ஆனால் இந்த ட்ரா நம்மளுக்கு பெயர், அதாவது போன வாரம் வந்து நம்மளுக்கு பெயர் வந்திருக்கணும், ஆனால் வரல. ஸோ போர்டு கிடச்சான்னு கேட்டால் போர்டும் வரல. அப்போ இந்த ட்ராவில் நம்மளுக்கு போர்டு அதோட நம்மளுக்கு பெயர்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி தான் நான் இந்த ட்ராவை கணிச்சிருக்கேன். இருந்தாலும் நீங்கள் உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் மட்டும் பயன்படுத்திக்கணும். நான் ஏற்கனவே சொன்னதான் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொடுத்துக்கிருக்கோம், ஓப்பனாக தான் கொடுத்துக்கிட்டுருக்கோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது போன வாரத்தோட ரிசல்ட்டு. ஸோ இந்த வாரத்துக்கான கெஸ்ஸிங்கை இதிலேருந்து நம்ம எடுத்துடலாம். 184 ஃபுல் போர்டில் வந்து 636. நம்மளுக்கு தேவை இந்த 63 மட்டும்தான். இதோட நம்ம 02. இப்போ கழிச்சிடலாம். 6ல் 0 போச்சுன்னா 6, 3ல் 2 போயிடுச்சுன்னா 1. மறுபடியும் நம்மளுக்கு 6 அல்லது 1ன்னு கிடச்சிருக்கு. போன வாரம் கிடச்ச அதே நம்பர் தான் இந்த ட்ராவுக்கும் கிடச்சிருக்கு. ஸோ இந்த ட்ராவில் லக் இருந்துச்சுன்னா நம்ம இதில் வந்து டச் அண்ட் பெயர் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதை நம்ம அப்படி கீழே எடுத்துருந்துக்கலாம். சி போர்டு அல்லது ஆல் போர்டு, 6 அல்லது 1. 6, 1 இந்த ட்ராவுக்கான சி போர்டு நம்பராக கிடச்சிருக்கு. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக தான் நம்ம கெஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டுருக்கோம். எல்லாருமே வின் பண்ணணும். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இந்த ட்ரா 61 இருக்குது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ட்ராவில் பெயர்ஸுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. பெயர்ஸை பொறுத்த வரைக்கும் 1 6 6 1 அப்படி இல்லைன்னா 11 66 வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. எனக்கு கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை. எனக்கு டெய்லி சி போர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் சி போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு டெய்லி சி போர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதில் இந்த ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுறவங்களாம் ஃபுல்லாக பார்த்துருங்க. அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். அதுக்கு மேலே உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இன்றைக்கி புதன்கிழமை 3/9/2025 தனலட்சுமி DL 16க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.